ஒரு காலத்துல பசுமை நிறைந்த மாயா காடுன்னு ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த குட்டி குட்டி மிருகங்களுக்கு எதுவுமே குறையில்ல. ஆனா உழைக்காம ஏமாற்றி வாழ நினைச்ச ஒருத்தனால அந்த காட்டுல ஒரு பெரிய பாடம் நடக்கப் போகுது. வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம். மாயா காடு ரொம்ப பெரியதாக இருந்தது. அந்த காட்டில நிறைய மரங்களும் நீர்நிலைகளும் செழிப்பாக இருந்தன. அதனால் அந்த காட்டில் பல குட்டி குட்டி மிருகங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த குட்டி மிருகங்களுக்கு சாப்பிடுவதற்கான உணவு எளிதாக கிடைத்துக்கொண்டே இருந்தது. இருந்தாலும் எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்க வேண்டும் என்று மூத்த மிருகங்கள் அவற்றுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தன. அதனால் கிடைக்கும் உணவுப் பொருட்களில் பாதியை சாப்பிட்டுவிட்டு மீதியை தங்களுடைய வீடுகளில் சேமித்து வைத்துக் கொண்டிருந்தன. இவ்வளவு வசதி இருந்தாலும் அந்த காட்டுல ஒரு காக்கா மட்டும் ரொம்ப சோம்பேறியாக இருந்தது. அது எப்போதும் மற்ற மிருகங்கள் சேமித்து வைத்திருந்த உணவுகளை திருடி சாப்பிட்டுக் கொண்டே இருந்தது. நாள் போக போக குட்டி மிருகங்கள் காக்கா திருடாமல் இருக்க தங்களுடைய உணவுகளை மறைத்து வைக்க ஆரம்பித்தன. அதனால் காக்காவுக்கு உழைத்து சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் திருடி சாப்பிடும் பழக்கத்தை காக்காவால் விட முடியவில்லை. அப்போதுதான் காக்கா ஒரு முடிவெடுத்தது. இந்த குட்டி மிருகங்களை ஏமாற்றினால்தான் எந்த வேலைக்கும் போகாமல் சுலபமாக நல்ல உணவு கிடைக்கும் என்று நினைத்தது. உடனே முயல் கூட்டத்திடம் சென்று, "என்ன முயலாரே, இன்றைக்கு நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் உணவுகளெல்லாம் நல்லாவே இருக்குமே" என்று கேட்டது. அதற்கு முயல்களின் தலைவன், "நாங்கள் சேமித்து வைத்த உணவுகள் நல்லாவே இருக்கின்றன, நீ உன் வேலையைப் பார்" என்று பதில் சொன்னது. அப்போதுதான் காக்கா, "இல்ல, அணில்கள் சேமித்து வைத்த உணவுகளில் விஷச்செடிகள் கலந்திருந்ததாம். அதனால் பல அணில்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கிறது. அதனால் முதலில் எனக்கு கொடுங்கள், நான் சாப்பிட்டு பார்த்த எந்த உணவு நல்லா இருக்கிறது என்று சொல்லுகிறேன். அதை மட்டும் நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காது" என்று ஏமாற்றி பேசியது. காக்காவின் தந்திரத்தை முன்பே அறிந்திருந்த முயல்களின் தலைவன், இந்த காக்காவுக்கு சோம்பேறித்தனம் போகிற மாதிரி ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தது. உடனே ஒரு நிலக்கடலையை உடைத்து அதன் உள்ளே கோந்து ஊற்றியது. பிறகு அதை மீண்டும் மூடி காக்காவிடம் கொண்டு வந்து, "இந்தாங்க காக்காயாரே, இதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கிறதா கெட்டுப் போகவில்லையா என்று சொல்லுங்கள்" என்று கொடுத்தது. எப்போதும் மற்றவர்களை ஏமாற்றி சாப்பிடும் காக்கா எதையும் யோசிக்காமல் அந்த நிலக்கடலையை கடித்தது. உடனே உள்ளே இருந்த கோந்து அதன் வாயில் ஒட்டிக்கொண்டது. அதனால் காக்காவால் வாயை திறக்கவே முடியவில்லை. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதன் வாய் திறக்கவில்லை. அப்போதுதான் முயல் சொன்னது, "எங்களையெல்லாம் என்ன முட்டாள்கள் என்று நினைத்தாயா? நாங்கள் சாப்பிட்டு பார்த்த பிறகுதான் எந்த உணவையும் சேமித்து வைக்கிறோம். நீ உழைத்து சம்பாதிக்க சோம்பேறியாக இருந்து பிறர் சேமித்ததை திருடி சாப்பிட நினைக்கிறாய். அதனால்தான் இது உனக்கு சரியான தண்டனை." இதை கேட்ட காக்கா, "நாம் ரொம்ப பெரிய தவறு செய்துவிட்டோம்" என்று வருத்தத்துடன் நினைத்து அங்கிருந்து பறந்து போய்விட்டது. இந்த கதையிலிருந்து நாம எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயம் கத்துக்கிட்டோம். உழைப்பில்லாத வாழ்க்கை எப்போதும் சந்தோஷத்தை தராது. இந்த மாதிரி அழகான குட்டி கதைகள், நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதைய உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. அடுத்த கதையில மீண்டும் சந்திப்போம். அதுவரை சந்தோஷமா இருங்க.